ராம் ராம். வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இப்படி இன்னொரு ராமநாம மகிமையை பற்றி இன்னொரு வித்தியாசமான பதிவு. இது நம்ம காஞ்சி சங்கர மடத்தில் இன்னொரு பெரியவா. அது நடந்த வருஷம் என்னன்னா 1662ஆம் நூற்றாண்டு. அந்த ஆண்டில் ஸ்ரீ பகவான் போதேந்திரர் அவர் போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள்னு அப்படியே நம்ம மகாபெரிவா மாதிரி அப்படி ஒரு பக்தி. அந்த காமகோடி பீடத்து வழியா வந்தவர்களில் இவர் ராமநாம பாராயணத்துக்காகவே எல்லா ஜனங்களுக்கும் இது போய் சேரணும், அதோட மகிமை தெரியணும் அப்படின்னு ஊர் ஊரா கிராமம் கிராமமா நடந்து போய் அப்படியெல்லாம் பிரச்சாரம் பண்ணின ஆண்டு 1662. அந்த பீடத்தை திறந்து அவர் என்ன பண்றார், அந்த கலியுகத்தில் இருக்கிற மோட்ச சாதனம் அப்படின்னு அவர் நம்புறார். எதை? ராமநாமத்தை. அந்த ராமநாமத்தை எல்லாருக்கும் கொண்டு போய் அறியணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த பீடத்தையும் திறந்து வெளியில வரார். அதுக்கு அவரோட குருவான ஆத்ம போதேந்திரர் அவருடைய ஆனதான் அந்த மாதிரி சித்தாந்தத்துக்கு வழிவகுக்கிறது. அதுக்கு ஆதாரமாக நம்மளுடைய ராமநாமத்தை கேட்டு எத்தனை பேர் அதுக்கு உண்மையாக இருக்கா அப்படின்னு அதை காட்டுறதுக்காக தஞ்சாவூருக்கு பக்கத்தில் பல கிராமங்கள் இந்த மாதிரி அவர் மாற்றின்னு இருக்கார். அந்த சமயத்தில் இவரை மன்னார்குடி பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமம் பெரம்பூர், அவரோட ஒரு கிராமத்தில் இவர் அங்கே பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிற சமயத்தில் ஒருத்தர், ஒரு கிரகஸ்தர், இவருடைய தேஜஸையும் கம்பீரத்தையும் இவர் சொல்கிற நாமாக்களையும் பஜனையையும் பாட்டுகளையும் அப்படியே கேட்டு மயங்கி போய் அவர் காலில் விழறார். சுவாமி, நீங்கள் எங்காத்துல ஒரு நாள் அது பேர் என்ன, பிக்ஷாவந்தனம் பண்ணிக்கணும், அதுக்கு நீங்கள் அனுகிரகம் பண்ணணும். நான் அப்படி எல்லார் வீட்டுக்கும் அப்படியெல்லாம் உடனே போயிட மாட்டேனே அப்படிங்கிறார். அதுக்கெல்லாம் நான் பிக்ஷை பண்ணணும்னா அதுக்கு ஒரு நியமம் இருக்குது, ஆச்சாரம் இருக்குது, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாதான் நான் வர முடியும் அப்படிங்கிறார் அவர். என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நான் பண்ணிடுறேங்கிறார் அந்த கிரகஸ்தர். நான் வரணும் உங்கள் ஆத்துக்கு அப்படின்னா நீ ராமநாம ஜபம் பண்ணியிருக்கணும், அப்போ தான் நான் அங்கே உங்கள் வீட்டுக்கு நான் பிக்ஷை பண்ண முடியும் அப்படிங்கிறார். ஓகே, பேஷா பண்ணிடுறேனே அப்படின்னு சொல்லிட்டு ராமநாமத்தை ஆரம்பிச்சு விடுறார். நான் ராமநாம பிக்ஷைக்கு மட்டும்தான் நான் போவேன் வருவேன் அப்படின்னு திட்டவட்டமாக சொல்லிடுறார். நீங்கள் சொல்கிறது மட்டும் எனக்கு கொஞ்சம் புரியலையா, அது எப்படி பண்ணணும்னு சொல்லுங்க அப்படிங்கிற. ராமநாம ஜபம் பண்ணுறவா கிரகத்தில் தான் நான் பிக்ஷை பண்ணுவேன், அதுதான் அதோடைய அர்த்தம், அவ்வளோதானே, நான் பண்ணிடுறேன் அப்படிங்கிறார். பண்ண ஆரம்பிச்சு விடுறார். அந்த க்ஷணமே ரொம்ப மகிழ்ச்சியோட அந்த கிரகஸ்தரும் வீட்டுக்கு போகிறார். வீட்டில் போய் எல்லாரும் ராமநாமம் சேர்ந்து சொல்கிறா. அந்த மாமி பிக்ஷைக்கு வரா, இந்த மாதிரி ஒரு சாமியார் வரார். அந்த ஊரில் அப்பெல்லாம் தெரியாது இல்லையா, ஒரு சாமியார் வரார் கிரகத்துக்கு பிக்ஷை பண்ண அப்படின்னு அந்த பேச்சுவார்த்தை அமளி துமளிப்படுறது அந்த கிராமமே, அது சுற்று வட்டார எல்லா இடத்துக்கும். அந்த இடத்துலையும் அது பண்ணின உடனே சுவாமிகள் கவனிக்கிறார். இது எல்லாத்தையும் கவனிக்க தவறல. அவர் பூஜைகள்லாம் பண்றார். இவர் வரேன்னு சொன்ன உடனே ஏகப்பட்ட பேர் பூர்ண கும்பம், பூ மாலை புஷ்பம் பஜனை எல்லா கோஷ்டியும் வந்துடுறாய் வாத்துக்கு. இவர் பூர்ண கும்பம் வச்சு எடுக்கிறார். பூர்ண கும்பம் மரியாதை பண்ணி உள்ளர அழைக்கிறார். ஒரு இலைய போடுறார். இலைய போட்ட உடனே 3 வயசு அவாத்தில் ஒரு குழந்தை, இவரோட குழந்தை, யார் கிரகஸ்தர் கூப்பிட்டாரோ அவரோட குழந்தை அந்த பக்கமாக நின்றுன்றது. அவனையும் சாப்பிட உட்காருங்கோ, அவனுக்கும் இலை போடுங்கோ அப்படிங்கிறார் அவர். இவர் இவ்வளவு சொல்கிறானே, மண்டையையும் ஆட்ட மாட்டேங்கிறான், பேசவும் மாட்டேங்கிறானே அப்படின்னு அவருக்கு அங்கலாய்ப்பு. எந்த ஒரு இதையும் சிக்னலையும் அந்த பையன் காட்டலையே அப்படின்னு இவர் வருத்தத்தோடு சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த கிரகஸ்தர் சொல்லிடுறார், அவனுக்கு பிறவியிலேயே
வாயும் பேசாது காதும் கேட்காதுங்கிற. சரி, நம்ம மற்றதுக்கெல்லாம் கூட மூடி இருக்கு, காதுக்கு மட்டும்தானே மூடி கிடையாது. அந்த மாதிரி காது எதுக்கு இருக்கு? போகிற போக்கில் யார் என்ன சொன்னாலும் காது திறந்து இருக்கிறதுனால எல்லாம் போய் விஷயமெல்லாம் விழும். நீ வேண்டான்னு சொன்னா கூட அந்த விஷயம் போய் விழும். அதுதான் அந்த காதுக்கு ஒரு பெரிய பாக்கியம். இவர் அன்னைக்கு நாளைக்கு தான் சாயங்காலம் பேச சொல்லியிருக்கார். யார் ராமநாமத்தை ஒருத்தர் சொல்லின்னு இருக்காரோ கேட்குறாரோ அவருக்கு எப்பேற்பட்ட சாதனம் வெயிட் பண்ணிட்டு இருக்குங்கிறத சொல்கிறார். இவன் இந்த பையன் எதுவுமே சலனமே இல்லாமல் ஒன்றும் இப்படி மலங்க முழிக்கிறானேன்னு இவருக்கு பாவமாக இருக்கு. அந்த கிரகஸ்தர் சொல்கிறார், நாம் உங்கள் கிரகத்துக்கு பிக்ஷைக்கு வந்துட்டும் நீங்கள் அழக்கூடாது. இவர் சொன்னதை கேட்டதும் அவர் அழ ஆரம்பிக்கிறார். உங்களுடைய கண்ணீர் துளி கீழே விழுந்ததுன்னா நம்ம பூமி தாங்காது, பாரத மாதா தாங்க மாட்டா. அதனால் நீங்கள் தயவுசெய்து நம்மத்துக்கு பிக்ஷைக்கு வந்துட்டு நீங்கள் அழக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். அன்னைக்கு கார்த்தால தான் ஒருத்தன் ராமநாம சொன்னாலும் கேட்டாலும் ஒரே பலன்னு நான் சொல்லியிருக்கேன். அதனால அவன் வாயில் வராட்டாலும் அவன் காதில் போய் விழும்னு பார்த்தேன். இப்போ காதும் கேட்காது. இதை நான் இப்போ உங்களை மாதிரி ஆட்களுக்கு நான் அதை ஒரு சவாலாக எடுத்துக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவர் அவருக்கு உரிய அந்த 7 கவளம் அவ போட்ட பரிமாறின பக்ஷணம் சாதம் காய் எல்லாத்தையும் 7 கவளம் எடுத்துக்கிறார். ஸ்ரத்தையா சாப்பிடல, அவருக்கு ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இவர்கிட்ட சொல்லிட்டோமே ராமநாம ஜபம் அங்கே ஒழிச்சிருக்கே அப்படின்னு சாப்பிட்றார். சாப்பிட்டுட்டு இவர் வெளியில் கிளம்புறார். அந்த குடும்பமே வழி அனுப்ப போகிறது. அவரை வாசலுக்கு வழி அனுப்பிட்டு வருது. இவர் இலையில மிச்சம் வச்சிருந்த இந்த பக்ஷணம் சாதம் அன்னம் காய்கறி கூட்டு இது எல்லாத்தையும் அந்த குழந்தைக்கு கார்த்தால பசி, இந்த அம்மா சாதமே போடலை, இவர் பிக்ஷைக்கு வராருன்னு வேகமாக ராமநாமத்தை ஜபம் பண்ணிவிட்டு சமைக்கணுங்கிறதுல குறியா இருக்கா. அவர் ஆச்சாரியார் வரா நம்மாத்துக்கு அப்படின்னு. அந்த குழந்தை என்ன பண்ணிட்டு இவர் இலையில மிச்சம் வச்சதை எல்லாத்தையும் அப்படியே எடுத்து சாப்பிட்றது. இதுதான் அந்த குழந்தை பண்ணிட்டு வேகமாக அதுக்கு பசி நன்னா சாப்பிட்டுருக்கு. சாப்பிட ஆரம்பித்தோடனே அந்த வாசல் வரைக்கும் கொண்டு போய் விடுறா. எல்லாருமே அந்த ஊரே திரண்டு இருந்தது இல்லையா, அவளை கொண்டு போய் அங்கே விடுறா. அந்த ஆச்சாரியாரை விட்டுட்டு வந்த உடனே இங்கே ஆற்றுக்கு திரும்பி பார்த்தா இந்த குழந்தை எல்லா இலையில இருக்கிறத எல்லாத்தையும் கொஞ்சம் பிரசாதம் எடுத்து சாப்பிட்றது. சாப்பிட்டா கையை தூக்கிண்டு ஆனந்த நடனம் ஆடுறது. ராம 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 ராம் ராம ராம ராமன்னு ஆனந்தமா ஆடின்னு இருக்கு. இதை பார்த்தோன்னே எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம். என்னடா அது, பிறவியிலேயே காது கேட்காது வாய் பேசாதுங்கிற குழந்தைக்கு ஒரு சேலஞ்சு கொடுக்கணும்னு அவரும் சொல்றார். எவ்வளவு ஆத்மார்த்தமான ஆச்சாரியாளா இருந்தா அவளுடைய இதுக்கு உடனே பலன் கிடைக்குங்கிறத பாருங்க. அவரோட உச்சிஷ்டம் எச்சல், அதுதான் பிரசாதம். அங்கே அப்பேற்பட்ட பகவானோட பிரசாதம் கொஞ்சோண்டு வாயில போன உடனே அந்த குழந்தைக்கு அவ்வளவு சிரேஷ்ட வசதி கிடைக்கிறதுன்னா நாம இந்த ராமநாமத்தை எப்படி விடாம பண்ணணும். சனிக்கிழமையாச்சுன்னா எல்லா ராத்திலையும் சாயங்காலம் ஒரு 10 நிமிஷம் கூடினா ஒத்தொத்தரும் 108 ஆயிடும். 5 நிமிஷம் சொன்னால் 5 நிமிஷம் சொன்னால் லட்சமாக வந்துடும். வாரம் லட்சமாக இருந்தால் நம்ம காலம் முடிகிற போது கோடியாக ஆகிடும். அந்த கோடி நம்ம கூட வரும். அந்த கோடி ரூபாய் தான் நமக்கு புண்ணியம். கோடிக்கும் மேலே அது. இப்பேற்பட்ட ராமநாமத்தை நாம சொல்லி எல்லாரும் அதை கேட்கணும். அதனால தான் வாயை திறந்து சொல்லு, வாயை திறந்து படி, எல்லார் காதுலையும் விழட்டும் அப்படின்பா. அவன் நாஸ்திகனாக இருந்தா கூட அவன் காதில் போய் விழுந்தா நம்மளால அவனுக்கு புண்ணியம். அவனுக்கு புண்ணியம்னா நமக்கு ரொம்ப புண்ணியம். ராம 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 ராம்.
இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.